இந்த பொருள்களுடைய விலை மதிப்பு அப்படியே வந்துருச்சு. என்ன தப்பு பண்றீங்க? ஏமாத்துறீங்களா? தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, இவங்க வந்து உழைக்கலன்னா, வேலை செய்யலன்னு இந்த சட்டம் உருவாகி இருக்குமா? என்னவா இருக்கும்? அதுக்கு தொழிலாளி அந்த தொழிற்சாலைக்கு வரலன்னு வச்சுங்க, அது என்னவா இருக்கும்? நூலா பஞ்சா பட்டன் தனித்தனியா கிடக்கும். இது ஒரு பொருளா மாத்துறது எது அப்படின்னா தொழிலாளியினுடைய எது? தொழிலாளியுடைய உழைப்பு தான் மாற்றுது. அப்போ இந்த உழைப்புக்கு நீங்க கூலிங்கிற பேர்ல கொஞ்சத்தை கொடுத்துட்டு 500 ரூபாய் மதிப்பு இருக்குல்ல, 500 ரூபாயில 300 ரூபாய் தான் அடக்க விலை, 200 ரூபாய் லாபங்கிறீங்கல்ல. இப்போ அந்த 200 ரூபாய் எங்கிருந்து வந்தது? மதிப்பு எங்கிருந்து வந்ததுன்னா அது தொழிலாளியினுடைய உழைப்புல இருந்து தான் வந்தது. இதை என்ன பண்றீங்கன்னா தொழிலாளியிலிருந்து உழைப்புல இருந்து வந்த மதிப்பை நீங்க என்னவா பண்ணிட்டீங்க? லாபங்கிற பேர்ல உங்களுடைய ஆக்கிட்டீங்க.